இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அண்ணா, அவருக்கு மத்தியானம் லஞ்ச் கேரியரை யார் எடுத்துட்டு போறாங்க? இன்னைக்கு அம்பிகா மதமா கொண்டு போறாங்க. ஓ அப்படியா? சரி, எது கேக்குற? நான் இன்னைக்கு அவருக்கு முருங்கைக்கீரை, வெண்டைக்காய் வறுவல், புதினா சட்னி, பெரண்டை துவையல்னு உடம்புக்கு நல்லதா பண்ணிருக்கேன். இது எல்லாமே சாப்பிடுறது அவர் உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஒரு நாளைக்கு இந்த துவையல், கீரை இதெல்லாம் கண்டிப்பா சாப்பாட்டுல சேர்த்துக்கணும். அரிசிய கம்மி பண்ணிட்டு தட்டு நிறைய காய்கறிய வச்சு அரிசி சாப்பாட்டை தொட்டுக்கணும். அப்படி சாப்பிட்டாதான் நோய் நொடி எதுவும் பக்கத்துலயே வராது. இதெல்லாம் அவர் பக்கத்துல இருந்து பார்த்து பார்த்து பரிமாறி மிச்சம் வைக்காம சாப்பிட வச்சு அப்புறமா டிஃபன் கேரியர் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லலாம்னு நினைச்சேன். அதுக்கு தானே கேட்டேன். அதெல்லாம் நீயே நேரா வந்து திரு கிட்ட சொல்லிடுமா, அப்பதான் அவன் சாப்பிடுவான். அம்மா, நான் தான் திருவுக்கு சாப்பாடு எடுத்துட்டு போறேன், நீயும் கூட வா. அம்மா, நான் எதுக்குமா அங்கெல்லாம் வந்துட்டு, நீங்களே போயிட்டு வந்துருங்களேன். அப்படியா? இப்பதான் மயிலு கிட்ட இதையெல்லாம் மிச்சம் வைக்காம சாப்பிடணும், உடம்புக்கு நல்லது, சாதத்தை கம்மி பண்ணி காய்கறிகளை நிறைய சேர்த்துக்கணும், அவரை மிச்சம் வைக்காம மொத்தத்தையும் சாப்பிட சொல்லுங்கன்னு வேற சொன்ன. அத நீயே வந்து திரு கிட்ட சொல்லி சாப்பிட வச்சுடு. அதுக்குதான் உன்னையும் என் கூட ஆபீஸ்க்கு வர சொல்றேன். இல்லம்மா, நீங்களே சொல்லி சாப்பிட வச்சிருங்களேன். எனக்கு வீட்ல வேலை இருக்கு, நான் வரலம்மா. இங்க பாரு மகா, இப்படி சாக்கு போக்கு சொல்லி வராம இருக்கலான்னு நினைக்காத. நான் முடிவு பண்ணிட்டேன், நீ என் கூட இன்னைக்கு வர. வீட்ல இருக்க வேலையெல்லாம் நாம வந்து பாத்துக்கலாம். எனக்கு கொஞ்சம் மருந்தெல்லாம் வாங்கணும், நாம மெடிக்கல்ல வாங்கிட்டு திரு ஆபீஸ்க்கு போயிட்டு நம்ம சாப்பாடை கொடுத்துட்டு சாப்பிட வச்சுட்டு வந்துடலாம். ஐயோ, இது என்ன புதுசா ஒரு தடங்கல். இன்னைக்கு எப்படியாவது இங்க இருந்து நம்ம கிளம்பிடலாம்னு நினைச்சா அம்மா வேற என்ன அவருக்கு சாப்பாடு எடுத்துட்டு போக ஆபீஸ்க்கு கூப்பிடுறாங்களே. மகா, என்ன யோசனை? நேரம் ஆச்சு, வா போலாம். அம்மா, நான் வரலம்மா, நீங்க போயிட்டு வாங்கம்மா. நீ இப்ப என் கூட வர மகா, சும்மா ஏதாவது சாக்கு போக்கு சொல்லிட்டு இருக்காத, நீ வரணும். மயிலே, நீ முதல்ல கேப் புக் பண்ணு, நாங்க 2 பேரும் கிளம்பணும்ல. சரி, சீக்கிரம் கிளம்பு. மகா, அம்மா கூட போயிட்டு வா, அவங்களுக்கும் துணையா இருக்கும். இவ்வளவு தூரம் கூப்பிடுறாங்கல்ல, நீயும் இது வரைக்கும் திருவோட ஆபீஸ பார்த்தது இல்ல. ஆபீஸ பார்த்த மாதிரியும் இருக்கும், சாப்பாடு கொடுத்த மாதிரியும் இருக்கும். போயிட்டு வா, நான் கேப் புக் பண்ணிட்டு வரேன். ஷோ அண்ணன், நிலைமை புரியாம பேசுறீங்களே, நான் எப்படின்னா போவேன்? என்ன மகா, இன்னும் கிளம்பலையா? அதோ கிளம்புறேம்மா. கடவுளே, எனக்கு ஏன் இப்படி சோதனை மேல சோதனையா கொடுத்துட்டே இருக்க? நான் என்ன பண்ணுவேன், எப்படி சமாளிக்க போறேன்னே தெரியல.